ஹலோ மைடிய மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கடினமாக இருங்க சவால் நாள் 6. இன்றைக்கான நாள் அழகாக தொடங்கியாச்சுங்க. 20 நிமிஷம் சைக்கிளிங்கு, 50 ஸ்கிப்பிங்கு பண்ணி முடிச்சக்கப்புறம் இன்றைக்கி லெக் ஒர்க் அவுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேன்னு சொல்லி 15 சிட்டப்ஸு 3 செட்டு போட்டேன். அது போட்டு முடிச்சக்கப்புறம் க்ரன்ச்சஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அது ஒரு 15 3. நீங்களும் இந்த மாதிரி ஜிம்முக்கு போகிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிடுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நேராக முடிச்சுட்டு சுமோ ஸ்குவாட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அது ஒரு 15 ஒரு 3 பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஓகேன்னு பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் லெக் ஒர்க் அவுட் மறுபடியும் ஏன் பண்ணுறோங்கிற டவுட் பார்த்தீங்கன்னா, ஒரு ரொட்டீன் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான். அண்ட் பின்னாடி காஃப்ஸ்க்காகவும் பண்ண வேண்டிய ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் இருந்தது. அண்ட் முன்னாடி தைஸ் பண்ணுறதுக்கான ஒர்க் அவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த எல்லா ஒர்க் அவுட்ஸுமே பக்காவாக 15 3 அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் பண்ணி முடிச்சாச்சு. நேராக கிளம்பியாச்சு. கெட் ரெடி வித் மீ அப்படிங்கிற ஒரு வீடியோ உங்களுக்காக போடலான்னு சொல்லி போட்டிருக்கேன். மறக்காமல் அந்த சித்தை பார்த்து லைக் போட்டுருங்க. அண்ட் சுண்டல் ஊற வச்சு காலையில் அழகாக எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் அண்ட் நாட்டு சக்கரை போட்டு தான் குடித்தேன். கொஞ்சம் கம்மியாக தான். ஓகேன்னு சொல்லி காலேஜுக்கு நேராக கிளம்பியாச்சு. போகிற வழியில் சூப்பராக இருக்கும். அதை உங்களுக்கு மறக்காமல் காட்டலான்னு சொல்லிட்டு தான் அங்கே வெயிட் பண்ணி நின்று உங்களுக்காக அந்த வியூவை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்தேன். நல்லாயிருக்கும் பாருங்கள். ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போய் பிரேக் டைமில் சாத்துக்குடி ஜூஸு வெள்ளரிக்காயும் சாப்பிட்டேன். என்ன தான் டயட் ஃபாலோ பண்ணாலும் அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பேச வேண்டியது இருந்துச்சு. ஒரு பெரிய கைத்தட்டலோட கீழே இறங்கி வந்தாச்சு. லஞ்சு பன்னீர் சாப்பாடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சுண்டல் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வர வழியும் சூப்பராக இருந்தது. ஓகே, என்னதான் இருந்தாலும் எனக்கு இன்றைக்கி ரொம்ப டயர்டாகவே இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம கடினமாக இருக்கணும். ஸோ கடினமாக இருக்கணும். ஓகே, அப்புறம் நேராக கிளம்பியாச்சு. எங்கேயும் இல்லை, நம்ம கடைக்கு தான். அங்கே போய் என்னென்ன ஒர்க் இருக்கோ முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் பர்சனலாக ஒர்க் இருந்துச்சு. அந்த ஒர்க்கையும் முடிச்சிட்டேன். அண்ட் நைட் டின்னர் சமைக்கணும்னு சொல்லிட்டு சப்பாத்தி பன்னீர் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு படுக்கலான்னு போகும்போது எனக்கு இப்படி ஒரு ரீல் தோணுச்சு. இதை போட்டிருக்கேன். மறக்காமல் இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை எல்லோரும் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.